டிமோனா அதற்கு அருகில் இருக்கின்ற அராட் என்ற 2 இடங்கள்ல கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் அராட் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல மீட்பு பணிக்காக 1300 இஸ்ரேலிய தீயணைப்பு வீரர்கள், இராணுவ வீரர்கள்லாம் போயிருக்காங்க. 1300 பேர் போயிருக்காங்க என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட தாக்குதல் அங்கே நடந்திருக்கிறது என்பதை நம்ம அதில் புரிந்து கொள்ள முடியும். தஸ்னீம் என்கின்ற ஒரு ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இஸ்ரேலில் 1281 பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள் என்று சொல்கிறாங்க. அது எதை வைத்து இந்த ஊடகம் சொல்லுது என்று சொன்னாக்கா, இஸ்ரேலில் இறந்துட்டாங்கனாக்கா அந்த கல்லறையில் போய் அதை அடக்கம் செய்வதற்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவு நெட்டில் போடுறாங்க, இணையத்தில் போடுறாங்க. அந்த போர் தொடங்கினதிலிருந்து இணையத்தில் பதியப்பட்ட விவரங்களை ஆய்வு செய்து சாதாரணமாக எத்தனை இந்த ஒரு 14-15 நாளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், இப்போ எவ்வளோ பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று கணக்கு கொடுப்பது 1281 கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னாக்கா இந்த 1281 பேர் ஈரான் தாக்குதலில் இறந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று அந்த ஊடகம் சொல்லுது. ஆனால் அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, உயிரிழப்புகள் குறித்து பல உண்மைகளை மறைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு சவால் விட்டிருக்காரு. ஹோர்மஸ் நீரிணையை 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க திறந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால அவகாசம் எடுத்திருக்கிறதா சொல்றாரு. அதோட முழு விவரம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் அப்படிப்பட்ட ஒரு காலக்கெடு 48 மணி நேரத்தில் ஹோர்மஸ் நீரிணையை ஈரான் முழுவதுமாக திறக்கவில்லை என்று சொன்னால் ஈரானில் இருக்கின்ற அனைத்து மின் நிலையங்களையும் அழித்து விடுவேன் என்று ட்ரம்ப் ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது முதல்ல போர்க்குற்றம். ஏன்னா மின் நிலையங்கள் என்பது மக்களுடைய மின்சாரத்துக்கு பயன்படுத்துவது. போரில் மக்கள் பயன்படுத்துகின்ற மின்சாரத்தின் மீதோ அல்லது நீர் மீதோ தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனால் அமெரிக்கா என்ற ஒரு வல்லரசு இப்படி ஒரு மிரட்டலை பகிரங்கமாக விடுத்திருப்பது என்பது கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அந்த காலக்கெடு நிர்ணயித்து 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கார், இன்னும் 24 மணி நேரம் தான் ஈரானுக்கு இருக்கிறது என்று போட்டிருக்கிறார். ஆனால் ஈரான் அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க என்று சொன்னாக்கா, எங்களுடைய மின் நிலையங்கள் தாக்கப்பட்டால் இஸ்ரேலுடைய அனைத்து மின் நிலையங்கள், நீர்நிலையங்கள், துறைமுகங்கள், அதே போல் அமெரிக்காவோடு சம்பந்தப்பட்ட அனைத்து கட்டமைப்புகள் எந்த அரேபிய தேசத்தில் இருந்தாலும் அது முழுவதும் அழிக்கப்படும் என்று ஈரான் திருப்பி மிரட்டல் விட்டுருக்காங்க. இது ஒரு அம்சம். 2வது அம்சம், ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், ஈரானுடைய மின் நிலையங்களை தாக்குவது என்பது அமெரிக்காவுக்கு ஒரு சவாலான விஷயம் என்று சொல்கிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னாக்கா, ஈரானில் மின் நிலையங்கள் 500 இருக்கான். அதிகபட்சமாக மின்சாரம் தருகின்ற ஒரு மின் நிலையம் தருகின்ற மின்சாரத்தின் அளவு என்பது 2.9% தான். அதாவது 3% தான் ஒரு மின் நிலையம் தருவது. அப்படின்னா அவங்க 500 மின் நிலையங்கள் சின்ன சின்ன மின் நிலையங்களாக வைத்திருக்காங்க, பரவலாக வைத்திருக்காங்க. அதை அழிப்பது என்பது ஒரு கடினம்ங்கிறாங்க. அதற்கு மாறாக இஸ்ரேல் கிட்ட இருப்பதே 2-3 மின் நிலையங்கள் தான். உதாரணத்துக்கு இஸ்ரேலுக்கு ஒரு மின் நிலையம் மட்டுமே 20% மின்சாரத்தை தருகிறது. அந்த ஒன்றை ஈரான் அடிச்சுட்டா 20% மின்சாரம் இஸ்ரேலுக்கு பாதிக்கப்படும். இஸ்ரேல் இப்படி அந்த பிரச்சனையில் மாட்டியிருக்கு. ஈரான் எதிர் மிரட்டல் சொல்லியிருக்காங்க. அது எப்படி போயிருக்கு என்பது இன்னொரு 24 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். ஈரான் நாட்டினுடைய எண்ணெய் விற்பனை மீது அமெரிக்கா வர்த்தக தடை விதித்துள்ளது. ஆனா ஈரான் தன்னோட கைவசம் உள்ள எண்ணெய் முழுவதையும் விற்றுக்கொள்ள அமெரிக்கா அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் முழு விவரம் என்ன? அப்படி ஒரு அனுமதியை அமெரிக்கா தந்திருப்பது என்பது உண்மை. அதற்கு காரணம் என்னென்று சொன்னால், எண்ணெய் விலையை அதிகரித்து கொண்டே இருக்கு. ஆகவே ஈரான் கையில் இருக்கின்ற எண்ணெய் சந்தைக்கு வந்தால் எண்ணெய் விலை குறையும். அது தன்னுடைய போருக்கு போர் பற்றிய பிம்பத்துக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று சொல்லி அமெரிக்கா நினைக்கிறாங்க. இன்னொரு காரணம் பங்கு சந்தையில் அந்த எண்ணெய் விலையை குறைக்க வேண்டிய அவசியம் என்பது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதற்காகவும் இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதை அமெரிக்காவுடைய நிதியமைச்சர் அதை எப்படி சொன்னார்னா, ஈரான் எண்ணெயை வைத்தே ஈரானுக்கு எதிராக செயல்படுவது என்பதுதான் இதனுடைய அணுகுமுறை என்று அவர் பகிரங்கமாக பேட்டியெல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் ஈரான் இதை விற்பனை செய்தாலும் அவங்களுக்கு என்ன சிக்கல் என்று சொன்னாக்கா,
அந்த நிதியை வாங்க முடியாது. உதாரணத்துக்கு அந்த எண்ணெயை போய் அவங்க ஐரோப்பாவில் ஏதாவது ஒரு தேசத்துக்கு விற்கிறாங்க என்று சொன்னாக்கா, ஐரோப்பா வந்து வங்கிகள் அந்த பணத்தை ஈரான் கிட்ட போட முடியாது. ஏன்னா வங்கி பரிவர்த்தனை SWFT ஸ்விஃப்ட் என்ற அந்த வங்கி பரிவர்த்தனை முறையின் மீது அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. ஆகவே ஈரான் விற்றாலும் அந்த எண்ணெய்க்கான நிதி ஈரானுக்கு வராது. அது ஈரானுக்கு நன்றாக தெரியும். அதனால் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெளி சந்தையில் கொண்டாந்து விற்கிற அளவுக்கு எங்ககிட்ட எண்ணெய் இல்லை. ஆகவே அமெரிக்காவுடைய இந்த விசேட அனுமதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிக்கிறோம் என்று சொல்லிட்டாங்க. டிகோ காசியா தீவில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்றாங்களே, அது குறித்த முழுமையான விவரம் என்ன சொல்ல? டிகோ கார்சியா என்பது இந்திய பெருங்கடலில் இருக்கின்ற மொரிஷியஸ் நாட்டுக்கு சொந்தமான தீவு. அந்த தீவில் ஒரு மிகப்பெரிய கப்பற்படையை அமெரிக்காவும் வைத்திருக்காங்க, பிரிட்டனும் வைத்திருக்காங்க. அதன் மீது 2 ஏவுகணைகள் அதை இந்த தளத்தை இராணுவ தளத்தை நோக்கி வந்த பொழுது ஒரு ஏவுகணை கடலில் விழுந்துருச்சு. இன்னொரு ஏவுகணையை அமெரிக்க கப்பற்படை அதை தாக்கி அழித்து விட்டது என்று முதல்ல வந்து தகவல் வந்தது. இது என்ன பிரச்சனை ஏற்படுத்துது என்று சொன்னால், ஈரான் வந்து இவ்வளோ தூரத்துக்கான தாக்குதல் செலுத்துகின்ற ஏவுகணை வைத்திருக்காங்களா? ஏன்னா டிகோ கார்சியா ஈரான்லேருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஈரான்கிட்ட இதுவரைக்கும் இருப்பதாக ஏவுகணை நம்பப்பட்டது என்னன்னா 1500 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாய்கின்ற ஏவுகணை தான். ஆனால் 4000 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஏவுகணை பாய்ந்தது என்பது உலகம் முழுவதும் ஒரு விவாத பொருளாக மாறியது. ஆனால் இன்றைக்கு ஈரான் என்ன அறிவித்திருக்கு என்று சொன்னாக்கா, அந்த ஏவுகணைகளை நாங்கள் செலுத்தவில்லை, அந்த ஏவுகணைகள் எங்களுடையது அல்ல என்று ஈரான் இன்னைக்கு மறுப்பறிக்கை விட்டிருக்காங்க. நேட்டோ அமைப்பினுடைய பொதுச் செயலாளரும் அந்த இராணுவ கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளரும் வந்து இது ஈரானின் ஏவுகணைகள் தான் என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஈரான் இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தியது என்று இன்று வரைக்கும் அமெரிக்காவும் வந்து அதை உறுதிப்படுத்தவில்லை. எனவே யாருடைய ஏவுகணைகள் இங்கே செலுத்தப்பட்டது என்பது ஒரு புரியாத புதிராக இருக்கு. ஆனால் இது 2 விதமான விவாதங்களை கிளப்பியிருக்கு. ஒரு விவாதம் என்னன்னாக்கா, ஈரானுடைய இந்த ஏவுகணை என்பது அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை, நேட்டோ நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை. ஏன்னா 4000 கிலோமீட்டர் பாயும் என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் செலுத்துவது அது சாத்தியம் என்ற நிலைக்கு வந்துவிடும். ஆகவே இது ஈரான் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை என்று ஒரு வாதம். இன்னொரு வாதம் என்னன்னா, பாருங்க 4000 கிலோமீட்டர் சென்று தாக்குகின்ற ஏவுகணை ஈரான் கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு அழிவை ஏற்படுத்துகின்ற ஏவுகணைகள் ஈரான் கிட்ட இருக்கிறதுனால தான் அந்த ஏவுகணைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்றாங்க. ஆகவே வந்து இது வந்து இன்னொரு நிரூபணம், ஈரான் கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவாளர்கள் கருத சொல்றாங்க. இப்படி 2 வாதங்களும் இந்த நிகழ்ச்சியினாக வந்து ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலினுடைய டிமோனா என்ற இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேலை நிலைகுலைய வைத்ததாக சொல்லப்படுகிறதே, உண்மையா தோழர்? உண்மைதான். ஏன்னா வந்து டிமோனா அதற்கு அருகில் வந்து இருக்கின்ற அராட் என்ற 2 இடங்கள்ல கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலை வந்து அராட் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 இஸ்ரேலியர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல போய் மீட்பு பணிக்காக 1300 இஸ்ரேலிய தீயணைப்பு வீரர்கள், இராணுவ வீரர்கள்லாம் போயிருக்காங்க. 1300 பேர் போயிருக்காங்க என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட தாக்குதல் அங்கே நடந்திருக்கிறது என்பதை நம்ம அதில் வந்து புரிந்து கொள்ள முடியும். முதல் முறையாக ஒரே ஏவுகணையில் 8 பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது இப்போ நடந்திருக்கு. ஆனால் உண்மையிலே அதனுடைய மரணம் அடைந்தவருடைய எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கும். இடிபாடுகளில் பலரும் சிக்கியிருக்காங்க என்று சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் நடத்தியது என்பது. 2வது தாக்குதல் டிமோனால் நடத்தப்பட்டது. டிமோனால் நடத்தப்பட்ட தாக்குதல் ஏன் வந்து இஸ்ரேலில் வந்து நிலைகுலைய வைத்திருக்கு என்று சொன்னால், டிமோனாவுக்கு அருகில் தான் அந்த தாக்குதல் நடந்த ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இஸ்ரேலுடைய அணு மின்சாரம் தயார் செய்கின்ற, அதே போல் அணு ஆயுதம் தயார் செய்கின்ற பல வசதிகள் இருக்கின்றன. அந்த வசதிகளின் மீது முதல் முறையாக ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு என்பது இஸ்ரேலை வந்து நிலைகுலைய செய்ய வைத்திருக்கிறது. இஸ்ரேலிய பத்திரிகைகள் இப்போ என்ன எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா, போரின் வேகத்தை, போரின் திசை வழியை ஈரான் தான் நிர்ணயிக்கிறது, அமெரிக்காவை இஸ்ரேல் அல்ல என்பதுதான் டிமோனாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நிரூபிக்கிறது என்று வந்து இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகைகளே சொல்கிறாங்க.
ஈரான் அதிகாரிகளும் இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாக்குதலின் மூலம் ஈரான் தற்காப்பு நிலையிலிருந்து தாக்குதல் நிலைக்கு, அதாவது டிஃபென்ஸ்லேருந்து அஃபென்ஸுக்கு செல்கிறது என்று ஈரானுடைய இராணுவ அதிகாரிகள் இன்றைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஈரானுடைய நட்டான்ஸ் என்ற இடத்தில் இருந்த ஒரு அணு மின்சாரம் தயாரிக்கின்ற நிலையத்தின் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு பதிலடி தாக்குதல் இது என்று வந்து சொல்லப்படுகிறது. எல்லாத்தை விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா, இஸ்ரேல் வைத்திருக்கின்ற வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக அதிகமாக இருப்பது டிமோனால தான். ஏன்னா அங்கே தான் வந்து அதனுடைய பல அணு ஆராய்ச்சி நிலங்கள் இருக்கிறாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸை ஊடுருவி கொண்டு எப்படி ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினாங்க என்பது அவர்களுக்கு புரியாத புது இருக்கு. அப்படின்னாக்கா ஏர் டிஃபென்ஸ் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டதா இஸ்ரேலில்? இஸ்ரேல் பாதுகாப்பட்டு இருக்கிறதா இந்த வான்வழி தாக்குதலில் என்ற பல கேள்விகளை இந்த தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே டிமோனா, அராட் என்ற 2 தாக்குதல்களுமே இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதல்கள். அது இஸ்ரேலை வந்து பீதிக்குள்ளாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இஸ்ரேல் தரப்பில் இதுவரை ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் குறித்து புள்ளி விவரம் ஏதாவது இருக்கிறதா? இஸ்ரேல் இதுவரைக்கும் வந்து 13 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்றாங்க. இப்போ இந்த 8 பேர் சேர்த்துனா 21 கூட ஆகும். ஆனால் தஸ்னீம் என்கின்ற ஒரு ஊடகம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இஸ்ரேலில் 1281 பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள் என்று சொல்றாங்க. அது எதை வைத்து இந்த ஊடகம் சொல்லுது என்று சொன்னாக்கா, இஸ்ரேலில் வந்து இறந்துட்டாங்கனாக்கா அந்த கல்லறையில் போய் அதை வந்து அடக்கம் செய்வதற்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவு வந்து நெட்டில் வந்து போடுறாங்க, இணையத்தில் வந்து போடுறாங்க. அந்த போர் தொடங்கினதிலிருந்து இணையத்தில் பதியப்பட்ட விவரங்களை ஆய்வு செய்து சாதாரணமாக எத்தனை வந்து இந்த ஒரு 14-15 நாளில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும், இப்போ எவ்வளோ பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று கணக்கு போடும்போது 1281 கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னாக்கா இந்த 1281 பேர் ஈரான் தாக்குதலில் இறந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று அந்த ஊடகம் சொல்லுது. ஆனால் அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, உயிரிழப்புகள் குறித்து பல உண்மைகளை மறைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ போர் நடைபெற்று ஒரு 24 நாட்கள நம்ம கடந்திருக்கோம். ஆமா, நிறைய இடங்கள்ல தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு. அந்த வகையில இவ்வளவு நாள் நடந்த போர்ல சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏதாவது நடந்திருக்காதுல? சுற்றுச்சூழல் ஏதாவது பாதிப்புக்குள்ளாயிருக்கா? மிகப்பெரிய பாதிப்பு சுற்றுச்சூழலில் ஏற்பட்டிருக்கு. ஒரு ஆய்வு வந்து இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, 50 லட்சம் டன் கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு இந்த போர்னால் வந்து வெளிப்பட்டிருக்கு என்று சொல்றாங்க. இந்த 50 லட்சம் டன் 14 நாட்கள்ல, 21 நாட்கள் கூட கிடையாது, முதல் 14 நாட்கள்ல. இது எதற்கு சமமானது என்று சொன்னாக்கா, 84 நாடுகள், உலகத்தில் இருக்கின்ற 84 நாடுகள் வெளியிடுகின்ற கரியமில வாயும் இந்த 14 நாட்களில் இந்த போரில் வெளியிடப்பட்ட கரியமில வாயும் ஒரே சமம் என்று வந்து சொல்றாங்க. இந்த 50 லட்சம் டன் கரியமில வாயு எப்படி வந்து வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னாக்கா, அதில் 24 லட்சம் டன், கிட்டத்தட்ட பாதி வந்து ஈரானுடைய கட்டிடங்கள் அழிக்கப்பட்டது இருக்கு இல்லையா, அந்த கட்டிடங்கள் அழிக்கப்பட்டதால் ஏற்படுத்த அந்த அழிவு, அதனால் வெளியில் வந்த அந்த கரியமில வாயு என்பது மிக அதிகம் என்று சொல்கிறாங்க. அடுத்தது ஈரான் மீது, அதாவது அதனுடைய எண்ணெய் வயல்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். பதிலுக்கு ஈரான் இஸ்ரேல் மீது, பஹ்ரைன் மீது, துபாய் மீது இருக்கின்ற எண்ணெய் வயல்கள் கொடுத்த தாக்குதல். இந்த தாக்குதலின் காரணமாக கிட்டத்தட்ட 6 கோடி பேரல் ஆயில் எரிந்திருக்கிறது என்று சொல்றாங்க. 6 கோடி பேரல் ஆயில் எண்ணெய் வந்து எரிந்திருக்கு. அதன் காரணமாக 19 லட்சம் டன் கரியமில வாயு என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து ஒரு 5.3 லட்சம் டன் வந்து விமானங்கள், கப்பல்கள், படகுகள் இவர்கள் வந்து செலுத்துகின்ற அந்த கார்பன் மோனாக்சைடு ஏற்படுத்துகின்ற அந்த இது வந்து ஒரு 5.3 லட்சம் டன் சொல்லப்படுகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக 14 நாட்களில் 50 லட்சம் டன் கரியமில வாயு வெளிப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக இயற்கை சூழலுக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்பு என்றுதான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. போர் நீடித்தால், ஒருவேளை 24 நாட்களை கடந்து இனி வரும் காலங்களிலும் போர் நீடித்தால் அமெரிக்காவுக்கு ஏற்படுகிற மொத்த செலவுகள் எவ்வளவாக இருக்கும்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஒரு தரவுகள் வெளியிட்டிருக்காங்களே, அதோட முழு தகவல் என்ன தோழர்? அப்படி ஒரு ஆய்வு வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் லிண்டா பிளைன் என்ற ஒரு பேராசிரியர், அவங்க வந்து போர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிபுணர், அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க என்று சொன்னாக்கா,
இந்த போர் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ 6 மாதமோ வந்து நீடித்தால் $1 டிரில்லியன் அமெரிக்காவுக்கு செலவாகும் என்று சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு ஆகின்ற செலவு இழப்பு என்பது 1 டிரில்லியன், அதாவது $1000 பில்லியன். இதை நீங்க இந்திய ரூபாயில சொல்வதாக இருந்தால் 94 லட்சம் கோடி ரூபாய், 94 லட்சம் கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு இழப்பு ஏற்படும் என்று அவங்க சொல்றாங்க. அதை எப்படி அவங்க கணக்கு வச்சு சொல்றாங்கன்னாக்கா, ஈராக் போரில் அமெரிக்கா வந்து போரை தொடங்கிய பொழுது நாடாளுமன்றத்துக்கு சொல்லப்பட்டது என்ன என்று சொன்னாக்கா, $40 பில்லியன் செலவாகும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் பின்னாடி வந்து கணக்கு போட்டு பார்க்கும்போது $3 டிரில்லியன், அதாவது 3000 பில்லியன் வந்து செலவாயிருக்கு. இந்த செலவுகள்லாம் அவங்க எப்படி கணக்கு போடுறாங்கனாக்கா, எத்தனை விமானங்கள் வந்து இழப்பு ஏற்படும், எவ்வளோ கப்பல்கள் இழப்பு ஏற்படும், எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அந்த குடும்பங்களுக்கு தருகின்ற வந்து அந்த ஈட்டு தொகை காம்பன்சேஷன், அது மட்டுமல்ல, மிக முக்கியம் என்னன்னாக்கா, கை கால்களை இழந்தவர்கள் அவர்களுக்கு ஆகின்ற மருத்துவ செலவு, அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்கு செய்யப்பட வேண்டிய உதவி, அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநல ஆலோசனை சொல்வது, இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய செலவு. ஆப்கானிஸ்தான் போருக்கு பிறகு, ஈராக் போருக்கு பிறகுலாம் இது வந்து நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் கணக்கு செய்து அவங்க லிண்டா பிளைன்கிற பேராசிரியர் குறைந்தபட்சம் $1 டிரில்லியன் செலவு அமெரிக்காவுக்கு ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. போரின் காரணமா 2 விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு, இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறுகிறதாக சொல்லப்படுகிறது. இன்னொன்னு, ஈராக்கில் இருந்து நேட்டோ படைகளும் வெளியேறுகிறதுன்னு சொல்றாங்களே, அதோட முழு தகவல் என்ன தோழர்? இஸ்ரேலியர்கள் வந்து வெளியேறாங்க, ஆனால் வந்து இஸ்ரேல் தேசத்தில் இருந்தவர்கள் அல்ல, பல நாடுகளில் இருந்து யூதர்கள், குறிப்பாக சியோனிசத்தை ஆதரிக்கின்ற யூதர்கள் இஸ்ரேல் அரசாங்கம் செய்த பிரச்சாரத்தை நம்பி அங்கே சில இடங்களில் வந்து குடியேறியிருக்காங்க. குடியேறிகள் என்று அவங்க சொல்கிறாங்க, செட்டிலர்ஸ் என்று சொல்கிறாங்க. அதன் மீது தான் வந்து லெபனானில் இருந்து இசபுல்லாவும் ஈரானுடைய சில தாக்குதலும் கடுமையாக நடந்திருக்க காரணத்தினால இனி இங்கே வாழ முடியாது என்று சொல்லி ஆயிரக்கணக்கான அந்த குடியேறிகள், செட்டிலர்ஸ் என்பவர்கள் எந்த தேசத்திலிருந்து வந்தார்களோ, அமெரிக்கா, ஐரோப்பா, இங்கிலாந்து போன்ற தேசங்களுக்கு வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னாக்கா, 3 முக்கியமான விமான நிலையங்கள், பென்குரிட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விமான நிலையம், ஹைஃபா விமான நிலையம், ரமோன் என்ற விமான நிலையம், இந்த 3 விமான நிலையங்களுமே ஈரான் தாக்குதல் காரணமாக அவை செயல்பட முடியவில்லை. இராணுவ விமானங்களுக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தப்படுது. எனவே இவங்க வந்து பல 100 கிலோமீட்டர்கள் வந்து பயணித்து சினாய் பகுதியில் இருக்கின்ற ஒரு விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து வெளியேற வந்து போகிறாங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு தினமும் ஆயிரக்கணக்காக வெளியேறுவதாகத்தான் தகவல்கள் என்பது இருக்குது. இது வந்து இஸ்ரேல்கள் வெளியேறுவது. ஈராக்கில் 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பிறகு நிரந்தரமாக ஒரு 4-5 தளங்கள் ஈராக்கில் வந்து உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த தளங்கள் மீது, அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள், அதே போல் பிரிட்டன் தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள், ஈராக்குக்குள் இருக்கின்ற ஹெசபுல்லா அமைப்பும் ஈரான் ஆதரவு அமைப்புகளும் நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் அனைத்து நேட்டோ தளங்களும் மூடுவது, அங்கிருந்து வெளியேறுவது என்று அவங்க வந்து முடிவு செய்திருக்காங்க. அதை ஈராக் அரசாங்கத்துக்கும் தெரிவித்திருக்காங்க. ஆனால் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, 2020ஆம் ஆண்டிலேயே ஈராக் நாடாளுமன்றம் ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறது. ஈராக்குக்குள் இருக்கின்ற அனைத்து இராணுவ தளங்களையும் அந்தந்த நாடுகள் வந்து காலி செய்ய வேண்டும் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த தீர்மானம் நிறைவேற்றி 6 ஆண்டுகள் ஆனாலும் யாருமே காலி பண்ணல. ஆனால் இப்போ நடத்துகின்ற தாக்குதலுக்கு, உதாரணத்திற்கு ஈராக்கு உள்ள மட்டும் 36 தாக்குதல்கள் இராணுவ தளங்கள் மீது நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று நேட்டோ நாடுகள் வெளியேறாங்க. ஈரான் பிரதமருடன் நமது இந்திய பிரதமர் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறாரு. என்னென்ன தகவல்களை பகிர்ந்திருக்காங்கன்ற விஷயம் சொல்ல முடியுமா? முதல் முறையாக பிரதமர் வந்து ஜனாதிபதிகிட்ட ஒரு நீண்ட நேரம் வந்து பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு 2 நாடுகளும் அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கைகளை பார்த்தா 2ம் வெவ்வேறு திசையில் அறிக்கை. நார்மலாக 2 தேசங்கள் பேசின பிறகு அறிக்கை வெளியிட்டால் அநேகமாக 90% ஒரே மாதிரி அறிக்கை இருக்கும். 1-2 பாயிண்ட் தான் மாறி இருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. இந்தியாவுடைய அறிக்கையில் என்ன சொல்லுதுனாக்கா, இந்தியா வந்து போர் வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் வந்து கேட்டுக்கொண்டார் என்று ஒரு தகவல் என்பது சொல்கிறாங்க. அதே போல் வந்து
அந்த கடல் நீர் போக்குவரத்து என்பது, அதாவது ஹோர்மஸ் நீரிணை என்பது அந்த போக்குவரத்து சீராக்கப்பட வேண்டும் என்று இந்திய பிரதமர் கேட்டுக்கொண்டதாக இந்தியாவுடைய அறிக்கையில் வந்து இருக்குது. இந்தியாவுக்கு வர வேண்டிய பல்வேறு பொருட்களும் வந்து தடையில்லாமல் வர வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாக அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கு. ஆனால் ஈரானுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியா வந்து யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்களை வந்து இந்தியா கண்டிக்க வேண்டும். ஏன்னா வந்து பிரிக்ஸ் அமைப்பினுடைய ஒரு ஸ்தாபக நாடு இந்தியா. அடுத்த நவம்பர் மாதம் இந்தியா தான் தலைமை தாங்க போகிறது பிரிக்ஸ் அமைப்புக்கு. ஆகவே பிரிக்ஸ் வந்து இந்த போரில் யார் சரி யார் தவறு என்று எல்லா நாடுகளும் கண்டிச்சிட்டாங்க. இந்தியாவும் அப்படி வந்து யார் தவறு செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும் என்று ஈரானிய ஜனாதிபதி வற்புறுத்தியதாக அந்த அறிக்கையில் இருக்குது. அதே போல் அமெரிக்காவிடம் பேசி அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தினால் ஈரான் உடனடியாக தாக்குதலை நிறுத்திவிடும், போர் நின்றுவிடும் என்று ஜனாதிபதி சொன்னதாக ஈரானுடைய அறிக்கை சொல்கிறது. இப்படி வந்து ஒரு மாறுபட்ட, இன்னும் சொல்லப்போனால் முரண்பட்ட கருத்துக்களை கொண்டதாகத்தான் இரண்டு அறிக்கைகளும் வந்து இருக்கு. ஆகவே இந்தியா கண்டிக்கவில்லை, கண்டிக்க வேண்டும் என்பதை ஈரான் சொன்னதாக அந்த அறிக்கையிலேருந்து நமக்கு தெரியுது. உண்மையிலேயே வந்து நம்ம பிரதமர் வந்து போரை நிறுத்தணும்னு நினைச்சாருன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்டையும் இஸ்ரேலிய பிரதமர் கிட்டையும் தான் பேசியிருக்கணும். ஆமா, கண்டிப்பா. அதை விட்டுட்டு வந்து ஈரான் கிட்ட பேசுறது வந்து சரியா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பேசுனதுல நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து உண்மையிலே இந்தியா பாதித்திருக்கு. எல்பிஜி சிக்கலாக போகுது, மற்றதெல்லாம் சிக்கலாக போகுது. அவையெல்லாம் வந்து விட வேண்டும் என்று பேசுவது தவறில்லை. ஆனால் சரியான நிலையிலிருந்து பேசினால் ஈரான் வந்து இந்தியா சொல்வதை பரிசீலனை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து சரியான நிலை இப்போ கூட வந்து ஈரான் அதிபர்கிட்ட பேசும்பொழுது உங்கள் நாடு தாக்கப்பட்டதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படி இருக்கும்போது எப்படி ஈரான் வந்து ஒரு ஒரு சாதகமான அணுகுமுறை இந்தியாவிட்ட காட்டுவாங்க? அது காட்ட மாட்டாங்க. ஆகவே வந்து இந்தியா இன்னும் சரியான பாதைக்கு வரல இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் என்பது தான் இந்தியாவுடைய அந்த பேச்சுவார்த்தை என்பது தெரியுது. ஏன்னா அதோட பின்னணியில பார்த்தா நம்ம இந்திய பிரதமர் வந்து அங்க இஸ்ரேல்ல இருந்து கிளம்பி வந்த மறுநாள்ல இருந்து தான் நமக்கு இந்த போரே துவங்கி இருக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அடிப்படையில வந்து அவங்க கிட்ட இதுவரையும் பேசியிருக்கிறதா ஏதாவது தகவல் இருக்கா? எதுவும் பேசல. எப்படி பேசுவார்? அமெரிக்கா கிட்டையும் பேசல, இஸ்ரேல் கிட்டையும் பேசல. இவர் வந்து ட்ரம்ப் கிட்ட போய் நீ செய்ய தப்புன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து பிரேசில் அதிபர், பிரிக்ஸுடைய பிரேசில் ஜனாதிபதி லூலா பேசியிருக்கார். உலகமே தனக்கு சொந்தம் என்று எந்த தேசமும் கொண்டாடக்கூடாது, அது பொருத்தமானது அல்ல, அது எப்படி வந்து உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று அமெரிக்காவை நேரடியாக விமர்சித்திருக்கார் லூலா. தென்னாப்பிரிக்கா விமர்சித்திருக்கு. அப்புறம் இந்தியா என்ன விமர்சித்திருக்கு? ஆக வந்து இந்தியா செய்வது நியாயமல்ல. நல்லா தெரியும், போர்க்கப்பல்கள் ஈரானுடைய வாசப்படியில் நிற்கிது. இஸ்ரேலும் ஈரானும் சேர்ந்து தாக்குவதற்கான எல்லா முஸ்லீம்களும் அவர் செஞ்சிட்டாங்க. அப்போ போய் அவர் வந்து இஸ்ரேலுக்கு போகலாமா? போனது மட்டுமல்ல, என்னுடைய தந்தை நாடு இஸ்ரேல் என்று சொல்லலாமா? அங்கே வந்து அதுவரைக்குமே இல்லாத ஒரு விருது அவருக்காகவே உருவாக்கப்பட்டு அதை இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிக்கெல்லாம் வந்து வெளிநடப்பு செய்கின்ற அளவுக்கு பண்ணலாமா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறைகள். ஈரான் நாட்டிற்கு இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களும் அமைப்புகளும் சில பேர் வந்து நிதியுதவி பண்றதா சொல்லி தகவல் வருது. அது குறித்து ஏதாவது தகவல் இருக்கா தோழர்? அமைப்புகள் வந்து பரவலாக செய்யலை. ஆனால் காஷ்மீரில் இருக்கின்ற ஷியா பிரிவு மக்கள் ஈரானுக்கு உதவி செய்வதாக சிலர், எந்த அளவுக்கு என்று சொன்னால் வீட்டில் இருக்கிற நகைகள்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நேற்றைய கூட ஒரு காணொலியிலிருந்து ஒரு பெண், அவருடைய கணவர் வந்து சமீபத்தில் இறந்துட்டார், அவங்கக்கிட்ட இருக்கின்ற கடைசி செயினை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த வாங்குறவங்க கூட வந்து இது கடைசி செயின்கிறீங்க, கடைசி நகைங்கிறீங்க, வச்சுக்குவங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து கமேனியுடைய தேசம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியம், நான் எப்படியும் பொழைச்சிக்குவேன், குடும்பத்தை காப்பாற்றிக்குவேன், இதை ஈரானுக்கு கொடுத்துருங்க என்று சொன்னதாக ஒரு காணொலி வருது. ஆனால் காஷ்மீரில் இருக்கிற எல்லா மக்களும், முஸ்லீம்களை கூட எல்லாருமே வந்து உதவி செய்ததாக தெரியல. மற்ற பகுதியில் இருக்கிற சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் இந்த உதவியில் ஈடுபட்டதாக தெரியல. காஷ்மீரில் இருக்கின்ற சில ஷியா மக்கள் வந்து அந்த உதவி செய்திருப்பதாகத்தான் தகவல் இருக்கு.